ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோட ஆலப்புழா விலாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 விலாக்ஸ் வந்துட்டு தேக்கடி அண்ட் மூணார் விலாக் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்கள் லைஃப்பில் இந்த முன்னாடி பிளேஸ்க்கு போகணும், அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடவுளின் தேசமான கேரளாவில் ஆலப்புழாவில் உள்ள போட் ஹவுஸில் கண்டிப்பாக போய் பார்க்கணும், ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் இந்த தடவை வந்து தேக்கடி அண்ட் மூணார் பிளான் பண்ணியிருந்தப்போ ஆலப்புழா போய் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேரளா ட்ரிப் வந்து 3 to 4 days வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 days அந்த தேக்கடி மூணாரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 3rd day நாங்கள் வந்துட்டு ஆலப்புழா வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆலப்புழா போகிற வழியில் எடுத்தது. இது பார்த்திங்க அப்படின்னா எங்களோட செக்இன் டைம் வந்து போட் ஹவுஸில் வந்து 12 o'clock சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:45 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் போட் ஹவுஸ் வந்து புக் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே போக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களோட 1 day ஸ்டே போட் ஹவுஸில் எப்படி இருந்துச்சு, ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அதோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எந்த வெப்சைட்டில் வந்துட்டு போட் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம், எப்படி அந்த 1 day எங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து போட் ஹவுஸில் ஸ்டே பண்ண போயிருந்தாங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது போட் ஹவுஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்ச்லேயே வந்துட்டு நமக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு இன்க்ளூடட் தான். அது இல்லாமல் மீனோ இறாலோ நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து சமைக்க சொல்கிறத விட நம்ம வெளியிலே ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி நிறைய ஃபிஷ் ஸ்டால்லாம் வந்துட்டு ஆலப்புழா போகிற வழியிலே வந்தவிலே நிறைய இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஃபிஷ் அண்ட் ப்ரான் ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் போகிற வழியிலே நாங்கள் மீன் வாங்கி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து பாறை மீன் வாங்கியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்துச்சு, நிறைய பொடி மீன் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன மீன்லாம் அந்த குழம்புக்கு வாங்கி கொடுத்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் குழம்பு ரெண்டுத்துக்குமே பிளான் பண்ணதுனால நாங்கள் பாறை மீன் வாங்கிட்டோம். அதில் நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. செங்கால மீன், பாறை மீன், காணாங்கத்தை, பொடி மீன் வகைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம வாங்கிட்டு போனோம்னா ஒவ்வொரு போட் ஹவுஸ்லேயும் வந்துட்டு செப்பரேட்டாக குக் இருப்பாங்க. உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அந்த மாதிரி அவங்க குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வந்து போர்டிங் பாயிண்ட். ஸோ கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கார்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கரெக்டாக எங்களோட செக்கிங் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 12 o'clock போலவே வந்துட்டு ஹவுஸ் போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ ஹவுஸ் போட்ஸ் வந்து நிற்கிதுன்ட்டு. உள்ள ரிசப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக சோஃபா அண்ட் ப்ளஸ் டைனிங் வந்து போட்டிருந்தாங்க. உள்ள வாக்வேயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லாக ரூம்ஸ். நாங்கள் வந்து 3 rooms போட் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். லெஃப்ட் சைடில் வந்துட்டு வியூவிங் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அது வழியாகவே வந்துட்டு நம்ம பேக் வாட்டர்ஸ்லாம் வந்து வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரூம்லேருந்து வியூ பண்ணுறதுக்கு. இதில் இந்த டெட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், உள்ளே வந்துட்டு ஒரு குக் அண்ட் 2 helpers வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு நம்ம ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. உள்ள ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. இங்கே உள்ள அந்த வியூ கிளாஸ் வழியாகவே நம்ம பேக் வாட்டர்ஸ் வந்து ரூம்லேருந்தே வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் இருந்துச்சு. ரிசப்ஷன்லேருந்து ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே மேலே போனோம் அப்படின்னா நல்லா பக்காவாக மேலே ரூஃப்லாம் போட்டு ஒரு சிட் அவுட் ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்ம பேக் வாட்டர்ஸ் வந்து வியூ பண்ணலாம். சிட் அவுட் ஏரியாவில் உட்காந்து வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சைடில் உள்ள ஹவுஸ் போட்ஸ்லாம் ஒன்று எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு கிரில் வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. சேஃப்டி வைஸ் ஓகே. நாங்கள் மதியம் 12 மணிக்கு தான் போட் ஹவுஸ் வந்து ரீச் பண்ணோம். அப்படிங்கிறனால லஞ்ச் வந்து ரெடியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மீன் வாங்கிட்டு போய் குக் பண்ண சொல்லியிருந்ததுனால ஒரு ½ hour எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டாங்க. கரெக்டாக என்னோட 1:45 2 o'clock எங்கள் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்க ரெடி பண்ணியிருந்த வெஜிடேரியன் மீல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், மோர் கூட்டு, ரசம், அப்பளம், 2 கூட்டு பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், இன்னொன்று பைத்தங்காய் கூட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாலட், ஊறுகாய் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பைனாப்பிள், வாழைப்பழம் இது எல்லாமே வந்துட்டு டேபிளில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சொல்லியிருந்த மீன் குழம்பு, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்ச்லேயே வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்க்ளூடட். அதுவுமே வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
பேக் வாட்டர்ஸில் போட் வந்து மூவ் ஆகிற டைம்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக்இன் பண்ணுற டைம்லேருந்து ஒரு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் வந்துட்டு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருந்ததுனால ஒரு 6 மணி போல் அந்த இடத்துல போயிட்டு ஆங்கர் பண்ணிட்டாங்க. ஸோ முந்தின நாள் சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு போட் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இதே ஊரில் தான் போட் வந்து நிற்கும். ஸோ எவ்வளோ நேரம் தான் போட்லேயே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இறங்கி நடந்து போனோம். அங்கே வந்துட்டு சைடில் வந்துட்டு சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நிறைய வீடும் இருந்துச்சு. கேரளானாலே பசுமை தான். எங்கே பாருங்கள் வெறும் வாழை மரம், அப்புறம் கப்பக்கிழங்கு செடி இதுதான் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அந்த வாக்வேயில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தோம். நைட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா தால், வெண்டைக்காய் ஃப்ரை, ரைஸு, சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் டின்னர் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போது இந்த கரையில் ஒரு பக்கம் போட் நிற்கிது, ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே தெரிகிற லைட்ஸ் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பிங்ஸ். ஸோ முந்தின நாள் மதியம் நம்ம வந்து சிட் அவுட் ஏரியாவில் உட்காந்து ரசிச்சுட்டு போகிறத விட அடுத்த நாள் காலையில் ஒரு சில்லுங்கிற கிளைமேட்டில் நம்ம அந்த பேக் வாட்டர்ஸில் வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டே டைமில் மட்டும் நீங்கள் பேக் வாட்டர்ஸில் ட்ராவல் பண்ணணும், நைட்டு ஸ்டே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போட்டில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா டேயில் மட்டும் ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன போட், தோணி இதிலெல்லாம் போகிறாங்க. இதில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போய்க்கணும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் எப்படி ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஆர்கிடெக்சரில் இருக்கோ அதே மாதிரி இங்கே போட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. ஒன்றுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒரு போட் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு லான் ஏரியா இருக்குது, கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம ஓப்பன் கோர்ட் இருக்குது, நம்ம அங்கே நல்லா விளாண்டுட்டு போகலாம். சில இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு டைனிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் போட்லேருந்து கரெக்டாக ஒரு 6 o'clock எடுத்து 7 o'clockலாம் வந்துட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா டே டைமில் ஸ்பீட் போட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஹவுஸ் போட்லேயே இருக்கிறது போர் அடிக்குது, அட்வென்ச்சரஸாக ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய போட் ஹவுஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா
லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்பீட் போட்டுக்கு போய்க்கலாம். அவங்க வந்து இந்த பேக் வாட்டர்ஸில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு வந்து திருப்பி நமக்கு ஹவுஸ் போட்லேருந்து விட்டுறாங்க. பாருங்கள் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுறாருன்ட்டு. நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆலப்புழாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புழாவில் கொஞ்சம் தாண்டினோடனே வந்துட்டு மராரிக்குளம் பீச் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அதையும் விசிட் பண்ணிட்டு வரலான்னு போனோம். பீச் பார்த்திங்கன்னா சூப்பர் க்ளீனுங்க, நல்ல ஷூட்டிங் எடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். இப்போ பொள்ளாச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சியில் நாங்கள் ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மதியம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு 1-2 டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். பொள்ளாச்சி போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸ், டனல் மாதிரி போட்டிருந்தாங்க ரோட்லேயே. நம்ம ட்ரெயின்லாம் போகிற மாதிரி டனல்லாம் நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரோட்லேயே ஒரு 1 கிலோமீட்டருக்கு டனல் மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ அதில் தான் எங்களுடைய கார் போயிட்டுருக்கு பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. லஞ்ச்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் டைமில் நாங்கள் மலம்புழா டேம் போயிருந்தோம். பொள்ளாச்சியில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஹேங்கிங் பிரிட்ஜில் நடந்து போகிறதுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு 2 பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா பார்க் வந்து சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோப் கார்ன்ட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. கீழேயுமே வந்துட்டு போட்டிங்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி எங்கள் நேட்டிவ்க்கு வந்தாச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட போனேன் இந்த 4 days கேரளா ட்ரிப் வந்து செம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ட்ரிப் போயிருந்தீங்க, எப்படிலாம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த vlog முடியுது. கண்டிப்பாக இந்த ஆலப்புழா vlog வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் சம்மர் வெக்கேஷனுக்கு ஆலப்புழா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.